அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். நான் உங்கள் ஹரி. இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப வெரி வெரி பவர்ஃபுல்லான வீடியோன்னு சொல்லலாம். உங்க லைஃப்பை இந்த ஒரு வீடியோ சேஞ்ச் பண்ணும். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, வார்த்தை என்பது வாழ்க்கையை மாற்றும்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பா என்னுடைய லைஃப்ல நடந்த அனுபவத்திலிருந்து எடுத்த வார்த்தையும், எனக்கு ஊக்கம் கொடுக்கின்ற வார்த்தையும் சீக்ரெட்டை நான் உடைச்சு நான் பேசியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வெரி வெரி பவர்ஃபுல்லான வீடியோ. உங்கள் லைஃப்பை கண்டிப்பா சேஞ்ச் பண்ண முடியும். இதை நீங்கள் கேட்டுட்டு வரும்போது. ஏன்னா வார்த்தை இப்போ ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அந்த வார்த்தையை கேட்டது நம்ம மனம் மாறுது. அப்போ வார்த்தையை கேட்டால் வாழ்க்கையே மாறுமா மாறாதா? கண்டிப்பாக மாறும். நிச்சயமான முறையில் 100% மாறும். அது எந்த வார்த்தை? நேர்மறையான வார்த்தை. தேங்க்யூ ஸோ மச் ஆஃப் லவ் அண்ட் சப்போர்ட். ஓகே சூப்பர். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தேங்க்யூ. ஹை பவர் மோட்டிவேஷன் இன் எ லைஃப் சேஞ்சிங் வீடியோ. நான் உலகத்திலே மிக வலிமையானவன். என் மனம் என்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. என் உடல் இரும்பு போல, என் மனம் கல் போல எல்லையற்ற ஆற்றல் பெற்று நாளுக்கு நாள் என்னுடைய வலிமையும் வீரியமும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. தோல்வி, அவமானம் ஒவ்வொரு நாளும் என்னை செதுக்குகிறது. ஏன்? அவமானப்பட்டவர்கள் முன்பு இலக்கு, என்னுடைய இலக்கை நான் அவர்கள் முன்பு அடைந்து காட்டல, நான் சரியான ஆண்மகன் இல்லடான் என்று உங்களுக்குள் நீங்கள் முடிவெடுக்கும் பொழுது நிச்சயமான முறையில் அந்த இலக்கை நீங்கள் அடைந்தே தீருவீர்கள். நான் எப்போதும் ஊக்கம், தன்னம்பிக்கை, ஆற்றல், கம்பீரம், துணிச்சல், தாட்டியம் எதையும் எதிர்கொள்கின்ற சுலபமாக எழக்கூடிய த மோஸ்ட் பவர்ஃபுல் அன்லிமிட்டெட் எனர்ஜி, ஃபேஸ் டு ஃபியர் ஆல், ஃபேஸ் டு ஃபியர் த ஹை பவர் மோட்டிவேஷன், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் லவ். மற்றவர்களுக்காக அவமானப்பட்டவர்கள் முன்பு நான் என்னுடைய சுயமரியாதையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்? எனக்குள் இருக்கும் நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கை. தைரியம் என்பது வாழ்க்கை, பயம் என்பது மரணம். தேவையில்லாத மனதில் எனக்குள் கேள்வி வரும்போது அந்த எதிர்மறை எண்ணங்களை பார்த்து நீங்கள் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்விதான். அது என்னவென்றால், நான் சாதாரணமா ஒரு சின்ன பையனா நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஆனால் ஒரு நாள் என் கடந்த கால அவமானத்தை நினைத்து, என் கடந்த கால வெறியை நினைத்து, நான் பட்ட துயரத்தை, நான் பட்ட கஷ்டத்தை, நான் என் இலக்கை சாதிக்கும் வரை தீராத வெறியும் கடும் வைராக்கியத்துடனும் நான் உழைப்பேன், நான் ஒரு போராளி என்று உன் மனதில் சொல்லும் பொழுது நிச்சயமான முறையில் 100% அந்த இலக்கை நாம் அடைய முடியும். உன் உடலில் உள்ள இரத்த ஓட்டம், நாடி நரம்பு புடைக்க புடைக்க, ஒவ்வொரு நாளும் ரத்தம் கொதிக்க கொதிக்க, உணர்ச்சி பொங்க பொங்க, ஒரு நாளும் எதையும் தாங்கும் இதயத்தை நான் அடைந்தே தீர்வேன் என்ற, வாடா எதையும் பார்த்துக்கலாம்டா, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம்டா, சாக துணிந்தவன் சரித்திரமாகிறான், சாக பயந்தவன் தரித்திரமாகிறான். சாவுக்கே பயமில்லை என்று துணிச்சலுடன் எதையும் இறங்குங்கள். உங்களுக்குள் ஆற்றல் தானாக வரும். என் உணர்வு தோற்றாலும் நான் தோற்க மாட்டேன். ஏன்? உன் கனவை நம்பு, அது ஒரு நாள் நிஜமாகும். ஒரு நாள் தோல்வி உன்னிடம் தோற்று போகும். உன் விடாமுயற்சியிடம் உழைப்பு, வலிமை, வீரியம், கடின உழைப்பு, இது போன்ற செயல்கள் உங்களிடம் இருந்தால் நீங்கள் நிச்சயமான முறையில் எதையும் சாதிக்க முடியும். த பவர் ஆஃப் த லைன் ஆட்டிடியூட். நாம் சிங்கங்கள், நாம் சிங்கங்கள் என்று நமக்குள் சொல்லும்போது நமக்கு நம்ம தான்டா ராஜா அப்படின்னு சொல்லி தீராத வைராக்கியம் வரும், தீராத தைரியம் வரும், தீராத தன்னம்பிக்கை. உன்னால் முடியலன்னு சொல்றாங்களா? மூட நம்பிக்கை. நீ முடியல நீ நினைக்கிறியா? அவநம்பிக்கை. நீ முடியும் என்று நினைத்தால் அது தன்னம்பிக்கை. அன்பு இருக்கின்ற ஒரு நொடியும் மகிழ்ச்சியாக, நிம்மதியாக, ஆற்றலுடன் இருக்க முடியும், வீரிய சக்தியுடன் இருக்க முடியும். ஏன்? அன்பு என்று ஒரு உணர்வு போதும் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு. நான் வாழ்க்கையில் விழுந்தாலும் பரவாயில்லை, திரும்ப எழுவேன், திரும்ப எழக்கூடிய ஆற்றல் எனக்கு உண்டு. வழி தாங்கி வழி தாங்கி வழி தாங்கி ஒரு நாளும் கடந்ததை, அவமானத்தை, கடந்த கஷ்டத்தை நினைத்து பார்த்து வழி தாங்கி வலிமை அடையக்கூடிய மனிதன் நான். வாழ்க்கை ஒரு போர், நம் மனம் அதற்கான ஆயுதம். அந்த ஆயுதத்தை ஒழுங்காக பயன்படுத்துங்கள்.
நிச்சயமான முறையில் வெற்றி பெறுவீர்கள். எதற்கும் துணிந்தால் வெற்றி நிச்சயம். ஜெயிக்கும் வரை குதிரை மாதிரி ஓடு, ஜெயிச்சு விட்டால் நீ குதிரையை விட வேகமாக ஓடு. 3 காலங்கள் சொல்கிறார்கள்: கடந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம். நிகழ்காலத்தில் மட்டும் முயற்சி செய், உன்னை நம்பு. நிகழ்காலம் என்பது மட்டும்தான் உண்மை. ஏன்? கடந்த காலமும் எதிர்காலமும் உன் நினைவும் கற்பனை மட்டும்தான், அவை நிஜம் அல்ல, அவை ஒரு உணர்வு தான். அப்படி நீ நம்பி present, the power of the present, the power of the present concentration. இந்த தருணத்தில் நீங்கள் கவனம் செலுத்தும் பொழுது உங்களுக்குள் செயல்கள் நல்ல செயல்களாக மாறி நேர்மறை சிந்தனைகள் என்பது அதிகரித்து உங்கள் வெற்றிக்காக உங்கள் மூளையை தூண்டிவிடும். நீ எத்தனை முறை விழுகிறாய் என்பது முக்கியமில்லை, எவ்வளவு அடித்தாலும் தாங்குகிற மனப்பான்மை எழுகிறாய் என்பதே முக்கியம். என் உடலில் உள்ள உயிர் மூச்சு கடைசி வரை இருக்கிற வரை என் மனதில் தெம்பு, நெஞ்சில் உறுதி இருந்தால் உயிரே போனாலும் பரவாயில்ல, என் இலக்கை அடைஞ்சே தீரண்டா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள் முடிவெடுக்கும் திறனை வளர்த்து கொள்ளும் பொழுது நீங்கள் எதையும் சாதிக்க முடியும். த பவர் ஆஃப் தி லா ஆஃப் கர்மா, த பவர் ஆஃப் த லா ஆஃப் த அட்ராக்ஷன். இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தும் கொட்டி கிடைக்கிறது. நாம் எடுக்க தயாரா? ஒரே ஒரு கேள்விதான். முடிவு எடுத்தால் அதை செய்யாமல் நான் ஓய மாட்டேன். என் முடிவு த பவர் ஆஃப் தி லைஃப் கேம் சேஞ்சிங். எந்த ஒரு விஷயத்தையும் கஷ்டமாக இருந்தால் அதை லவ் பண்ணி பண்ணுங்க. லவ் பண்ணி பண்ணும் பொழுது மட்டும்தான் உங்களுக்குள் ஆற்றல் வரும். நேர்மறையான சிந்தனை என்பதே நேர்மறையான வெற்றி. எண்ணம், சொல், செயல் இந்த 3ம் நேர்மறையாக இருந்தால் வாழ்க்கை என்பது நேர்மறையாக மட்டுமே செல்லும். நான் வரலாற்றிலே தோற்றவனாக இருக்கலாம், ஆனால் என் வெறியை, என் ஆத்திரத்தை, என் வெற்றி இலக்குக்காக என் செயலில் மட்டுமே காட்டுவேன். நான் ஒரு போராளி, நான் ஒரு வீரன், நான் துணிச்சலானவன், நான் ஒரு நெருப்பு தீ, நான் ஒரு சிங்கம். த பவர் ஆஃப் த அன்லிமிட்டெட் எனர்ஜி. மற்றும் நிறுத்த முடியாத வீரன் நான். போராடி வாழ்ந்தே காட்டுவேன். உன்னை நீ செதுக்கு, உன்னை நீ நாளுக்கு நாள் செதுக்கி செதுக்கி நீ வளர்ந்து வா. அப்பதான் இந்த உலகம் உன்னை திரும்பி பார்க்கும். ஏன்? அனைத்தும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும் என்று சொல்கிறார்கள். அனைத்து துன்பங்களும் கடந்து போய் இந்த தருணத்தில் மட்டும் நீங்கள் செயல்படும் பொழுது அது இன்பமாக மாறிவிடும். உன்னால முடியலையா? உன்னால முடியும் என்று நம்பு. பயிற்சி, தொடர்ச்சி, முயற்சி ஃபைனலி ஈக்குவல் டு தேர்ச்சி. முதலில் பயிற்சியாக ஆரம்பி, பிறகு அதை தொடர்ச்சியாக ஆரம்பி. தொடர்ந்து த பவர் ஆஃப் த கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டண்டா ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும் பொழுது கண்டிப்பாக தேர்ச்சி பெற முடியும். பழக்கம், வழக்கம், பிறகு வீரிய பழக்கம். எப்போ உங்களுக்கு வீரிய பழக்கமா ஒரு விஷயங்கள் மாறுதோ, த ஸ்ட்ராங் நியூரான்ஸ் பேட்டர்ன் என்று சொல்வார்கள் மூளையில், நியூராலஜி. அந்த நியூரான்ஸ் பேட்டர்ன் ஸ்ட்ராங் ஆகும்போது கண்டிப்பா அது வீரிய பழக்கமா மாறி உங்களுக்குள் எப்பவுமே ஒரு ஆற்றலை தந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஊக்கம், மோட்டிவேஷன் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். எதற்கும் பயப்படாது, எதற்கும் கவலைப்படாது, எதற்கும் கூச்சப்படாது. ஏன்? நாம் வாழும் இந்த ஒரு வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும் என்ஜாய் பண்ணி, லவ் பண்ணி, அப்படியே சந்தோஷமா அனுபவிச்சு வாழ வேண்டும். ப்ரெஷரா இருந்தா அதை பிளஸரா மாத்துறதுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டும். எப்படி நம்ம மைண்டை பில்ட் பண்ணலாம், எப்படி நம்ம உடலை வலிமையா வச்சுக்கலாம், எப்படி ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் திட்டமிட்டு செயல்படும் போது கண்டிப்பா ஜெயிக்க முடியும். மற்ற மக்களை பாருங்க, மற்ற மக்கள் எப்படி சந்தோஷமா இருக்காங்க. ஒருத்தவங்க பணக்காரங்க இருக்காங்களா, அவங்க எப்படி பணக்காரனா மாறினாங்க. ஒருத்தவங்க ஜிம்முக்கு போய் பாடி பில்ட் பண்ணிருக்காங்களா, அவங்க எப்படி பாடி பில்ட் பண்ணாங்க. ஒருத்தவங்கனால மட்டும் முடியுதா, நம்மளால ஏன் முடியல? கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டு அடுத்தவங்களை பத்தியே சிந்திக்காதீங்க. அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லி சிந்திக்கும் போது வெற்றி என்பது நிச்சயம். த பவர்ஃபுல்லான ஸ்டோரின்னு சொல்லலாம். இந்த பவர்ஃபுல்லான ஸ்டோரி உங்க லைஃப்ல நீங்க அப்ளை பண்ணும்போது கண்டிப்பா நீங்க ஜெயிக்க முடியும். ஒரு மீனவர் கடல்ல போயிட்டு இருந்தாரு. தனியா போயிட்டு இருக்கும்போது இடையில நடுக்கடல்ல சிக்கிக்கிட்டார். படகுல ஓட்ட விழுந்துருச்சு. படகு மூழ்கிருச்சு. இவர் ஆனா நீச்சல் தெரியும்.
ஆனா இங்க இருந்து பாத்தீங்கன்னா திட்ட சுமார் 30 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு வந்து போகணும். அப்படி போறப்ப அவருக்குள்ள வந்து திடீர்னு வந்து ரொம்ப பயம். திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அவரால முடியல, எதுவுமே செய்ய முடியல. நம்ம எப்படி போறோம், என்னோட உயிர் போச்சு அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள வந்து உணர்ச்சிகள் வந்து கற்பனைகள் வந்து தவறா வர ஆரம்பிக்குது. ஆனா இது உணர்ச்சி தான் அவர் எடுத்துக்கொண்டு சீக்ரெட்டா பயன்படுத்தினாரு. அது என்ன சீக்ரெட்னா, நான் இன்னைக்கு செத்தாலும் பரவால்ல. நான் 30 கிலோமீட்டர் தாண்டி போயி, இன்னைக்கு நான் இந்த இலக்க நான் அடைஞ்சே தீருவேன். இதுதான் என்னுடைய இலக்கு. திமிங்கலம் எது வந்தாலும் பரவால்ல. நான் இன்னைக்கு போய் காமிக்கிறேன். அந்த இடத்துல யார் துணை? கடவுள் துணையா? அல்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க. துணிவே துணை. அவருக்குள்ள இருந்த துணிவு இருக்கு பாத்தீங்களா? அவருக்குள்ள இருந்த தைரியம், அவருக்குள்ள இருந்த வைராக்கியம். அதுதான் அவர கூட்டு போயி எல்லை கோட்டுக்கு விட்டுச்சு. ஜெயிச்சு வந்த பிறகு மக்கள் எல்லாரும் அவர வந்து பாக்குறாங்க. எப்படி நீங்க வந்தீங்க? அவர் மைக்ல வந்து கூட்டு பேச வைக்கிறாங்க. அப்ப பேசும்பொழுது, என் லைஃப்ல வந்து இதுதான் பெயின்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. மக்கள் எல்லாரும் அவர் முன்னாடி நின்னுட்டு கை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு ஒரே ஆனந்த கண்ணீர். நம்ம மூளையில வந்து நம்மளுடைய ஆழ் மனது என்று சொல்லக்கூடிய சப்கான்ஷியஸ் மைண்ட் பவர வந்து இன்னைக்கு தான் நான் உணர்ந்தேன். ஏன்னா, நம்ம வந்து முடிவு எடுத்துட்டோம். ஜெயிக்கணும்னு முடிவு எடுத்துட்டோம். எதற்கும் பயப்பட மாட்டோம். எதற்குமே துணிச்சலா செயல்பட்டோம்னா, கண்டிப்பா நம்ம வந்து நமக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை நம்ம பார்க்க முடியும். இதுல எந்த மாற்று கருத்து இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப மக்கள் எல்லாரும் பார்க்குறாங்க, கவனிக்கிறாங்க. இவங்க என்ன மனுஷனா? இல்ல டிஃபரண்டான ஒரு தெய்வீக சக்தியான்னு பார்க்குறாங்க. அவர் சொல்றாரு, "அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. நான் வந்து முடிவெடுத்தேன். முடிவெடுத்தா செய்யாம விடமாட்டேன். ஒரு நிமிடமும் நீச்சல் அடிக்கும்போது, ஒரு ஒரு நொடியும் கடந்து வர்றப்ப எனக்குள்ள எனர்ஜியா இருக்க மாரி விசுவலைசேஷன் கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த கற்பனை தான் என்னைய கூட்டு வந்துச்சு. அப்ப நீங்க வாழ்க்கையில அனைவரும் இப்ப நீங்க வந்து பணம் சம்பாரிக்க முடியலன்னு நெனைக்கிறீங்களா? என்னால வந்து உடம்ப வந்து பில்ட் பண்ண முடியலன்னு நெனைக்கிறீங்களா? என்னால வந்து எதுவுமே சாதிக்க முடியல. இதற்கு மேல சொல்லி ஒரு சங்கிலிய போட்டு வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? இதற்கு மேல என்னால முடியாதுன்னு சொல்லி, அந்த சங்கிலிய உடைச்சுட்டு, உங்க இலக்கு மீது மட்டும் கவனம் செலுத்துங்க. நீங்க நிச்சயமான முறையில் அந்த இலக்க அடையும் வரை, நீங்கள் நினைத்தது முடியும் வரை போராடுங்க. ஏனால் உங்களுக்குள்ள தான் அந்த மிகப்பெரிய ஆற்றல், த பவர் ஆஃப் த செகண்ட்ஸ், ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல வரும். அது எப்ப வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் முடிவெடுக்கும் திறன் இருந்தால் கண்டிப்பாக வரும். சொல்லி அனைத்து மக்களுக்கும் புரிய வச்சு, ஒவ்வொருத்தவங்க இந்த கதைய எடுத்து வாழ்க்கையில அப்ளை பண்றாங்க. அப்ளை பண்ணும்போது, ஒவ்வொரு நிமிடமும் அந்த மீனவனுடைய ஞாபகம் தான் வருது. அந்த மீனவரால முடிஞ்சது என்னால முடியாதா? அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து இவருடைய எமோஷனலான, பெயின்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் அப்ளை பண்றாங்க. இந்த அனுபவத்த அப்ளை பண்ணும்போது, எப்பவுமே மக்கள் வந்து எனர்ஜியோட இருக்காங்க. இவர் தான் அந்த ஊருக்கே ராஜா. எந்த ஒரு கவலை வந்தாலும், எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும், எந்த ஒரு துயரம் வந்தாலும் இவர்ட்ட தான் போய் கேட்குறாங்க. எப்படி இந்த மாரி பண்றது? டவுட் வரப்பலாம் கேட்டு கிளியர் பண்றாங்க. கிளியர் பண்ணி அவங்க வாழ்க்கைய வந்து செதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நல்ல வழியில. ஒவ்வொரு நாளும் சொல்லிக் குடுக்குறாரு. நேர்மறையா சிந்திங்க. பாசிட்டிவ் திங்கிங். நேர்மறை சிந்தனைக்கு மட்டும் தான் அபார சக்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி புரிய வச்சு, வாழ்க்கையில வந்து அனைவரையும் ஜெயிக்க வைக்கிறாரு. இந்த கதையிலேருந்து என்ன புரிய வருதுன்னா, நம்மனால முடியாதது எதுவுமே இல்ல. முடியாது என்று சொல்பவன் மூடன் அவன். முடியும். உன்னால முடியும். நீ நம்பு. உன்னால முடியும். எந்த ஒரு வியாதியா இருந்தாலும் குணப்படுத்த முடியும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பண்ண முடியும். நம்பும்போது மட்டும் தான் அது நிஜமாகும். கனவ வைத்துட்டு நம்ம படுத்துக் கொண்டோம்னா, அந்த கனவு நிஜமாகாது. கனவை வைத்து நாம் செயல்படுத்தினோம் என்றால், கண்டிப்பாக ஒரு நாள் நிஜமாகும். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்திருக்கு நம்புறேன். ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்திருக்கு நம்புறேன். அஃபர்மேஷன் மற்றும் இந்த மோட்டிவேஷன் வேர்ட்ஸ், மோட்டிவேஷன் ஸ்டோரி
இந்த இதை எடுத்துட்டு போய் உங்க லைஃப்ல வந்து அப்ளை பண்ணுங்க. எப்பலாம் சோர்வு அடைகிறீங்களோ, எப்பலாம் வந்து உங்களால முடியலன்னு நினைக்கிறீங்களோ, கண்டிப்பா அந்த வீடியோவ 10 முறை 15 முறை போட்டு போட்டு கேட்டுக்கிட்டே இருங்க. அப்படி கேட்கும் பொழுது உங்களுக்குள் ஒரு நாள் அந்த மாற்றம் வரும். இன்று நீங்கள் விதைகள் போடலாம். ஆனால் விதைகள போட்டு நீங்க உறங்கிரலாம். ஆனால் அந்த விதைகள் உறங்காது. விதை விதைத்தவன் உறங்கலாம். ஆனால் ஒருபோதும் உன் விதை உறங்காது. ஸோ அதனால நல்ல விதைகளை இப்ப போட ஆரம்பிங்க. இப்ப போடும்பொழுது ஒரு நாள் அந்த விதைக்கு உணர்ச்சி பெற்று, கற்பனை வடிவம் பெற்று, உருவம் பெற்று, உங்க லைஃப்ல சாதிக்கக்கூடிய எனர்ஜி வந்து உங்களுக்கு குடுக்க ஆரம்பிக்கும். சிங்கம் போன்று மாற ஆரம்பிப்பீர்கள். இதுல எந்த மாற்று கருத்து இல்ல. நீங்க ஜெயிச்சே தீர்வீங்க நண்பா. இந்த வீடியோ வந்து உங்க லைஃப்ப வந்து கண்டிப்பா சேஞ்ச் பண்ணும். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க. மற்றும் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் வந்து நான் போடக்கூடிய வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க் யூ ஸோ மச் லவ் அண்ட் சப்போர்ட். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் லிங்க்கை தொட்டு ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ வாரத்தில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வந்து லைஃபுக்கு தேவையான விஷயங்கள் வந்து டீச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது வந்து உங்களுக்கு லைஃபவே டோட்டலாக மாற்றும். நேர்மறையான நபராக மாற்றும். ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். அனைவரும் இந்த வீடியோ பார்த்து லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஆழமாக நம்புகிறேன். ஸோ அந்த நம்பிக்கையை வந்து எப்பவுமே விட்டுறாதீங்க. தன்னம்பிக்கை விட்டுறாதீங்க. நன்றி, வணக்கம். தேங்க் யூ ஸோ மச்.